ಹಾಯ್ ಸ್ನೇಹಿರಿಯೇ, பேதமை பேரின்பம். கல்வி உளவியலாளர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடல் நலம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமாக வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மனநலமும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் ஈஸியாக இருக்கும். பொதுவாக நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே மருத்துவர் அணுகி நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறோம். ஆனால் அதே மாதிரி உளவியல் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு மக்கள் முன் வராங்களா? ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு ஜுரம் வருது, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா உடனே டாக்டர் கிட்ட போகிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதுவே போக மாட்டாங்களாமா. வீட்டில் இருக்கிற ஏதாவது பாட்டி வைத்தியம், கை மருத்துவமே ஏதாவது செய்திருவாங்களாம். மக்களுக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசனை நம்பி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கிளினிக்ஸ்க்கும் டாக்டர்ஸ் கிட்டையும் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. இப்போ மனநலமுக்கும் அப்படித்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபீவர் வந்தால் டாக்டர் கிட்ட போகிறாங்க, கை வலி கால் வலினா டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஆனால் மனசு சரியில்லை அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு பேசாமலே இருக்கிறாங்க அப்படின்னா அதை தீர்த்துக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறது கிடையாது. அது அப்படியே விட்டா விரிசல் வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறது புரியல. இன்னமும் ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு டாக்டர் கிட்ட போகணும்னா நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த விஷயத்த முதல்ல பிரேக் பண்ணணும். எப்படி நமக்கு உடம்பு வலி, கை வலி, கால் வலி, ஜுரத்துக்கு நம்ம டாக்டர் கிட்ட போறோமோ அதே மாதிரி மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு கவலையாவே இருக்கு, எனக்கு வேலையில இருக்கிற ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியல, படிக்கிற படிப்பு ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் மனநல மருத்துவர்கள் இல்ல இந்த மனநலம் சார்ந்த வேலைகளை செய்யக்கூடிய மற்றவர்கள், சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர்கள், கவுன்சிலர்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் கண்டிப்பா உதவி நாடி எடுத்துக்கணும். பெரியவர்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்குமான மனநலத்துல ஒரு வேறுபாடு இருக்கா? இது எப்படி நம்ம கண்டறியலாம்? பெரியவங்க அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கறத அவங்களால வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனா குழந்தைகளுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்ல தெரியாது. ரொம்ப குட்டி குழந்தைங்க அழுவாங்க, எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க, எதுக்கு அழறாங்கன்னே நமக்கு புரியாது. அந்த மாதிரியான சில எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல அது அழுகையா தான் இருக்கும். இன்னும் கூட டீனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஒண்ணு இருக்கும், ஆனா வேற ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனைன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிறவங்கள. சோ இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு குழந்தைகளுக்கும் வளரிலம் பருவத்துல இருக்கிறவங்களுக்கும் பெருசா சொல்ல தெரியாது. ஆனா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற நிறைய கிரைம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிமினல்ஸ் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு காலத்துல. நான் தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல உறுப்பினரா இருக்கும் போது சில தவறு செய்தவர்கள், தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க எல்லாரோட மனசுலயும் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவங்கள பாதிச்சிருக்கு. அதுக்கான ஹெல்ப் அவங்க எடுக்கல. இன்னைக்கு இப்படி ஒரு பிஹேவியர் அவங்க வெளிப்படுத்துறாங்க. சைல்ட்ஹுட் இந்த காலம் மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கு. அப்ப அதுக்கான சப்போர்ட்டை கரெக்டா எடுத்துக்கிட்டா நமக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மனநல சிக்கல்களை நம்ம எப்படி கண்டறியலாம்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது 6 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வெவ்வேறு விதமா வரும். இப்போ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா ஸ்பீச் டிலே வரும். அதிகமா போன் யூஸ் பண்றனால, டிவி பாக்குறனால ஸ்பீச் டிலே, டிவி பார்த்துட்டே சாப்பிடுறனால சாப்பாடு சம்டைம்ஸ் ஸ்கூல்ல இறங்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள். இப்போ ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு ஒரு மாதிரியான பிரச்சனைகள். பட் இவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உண்மையாவே 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு நாங்க பாக்குறோம். இது இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்க கிட்ட என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? இப்போ ஒருத்தங்க சோகமா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பொதுவா இப்ப என்ன சொல்றோம், டிப்ரெஷன்ல இருக்காங்க. இன்னைக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா எல்லாரும் யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்படி ஆக்சுவலி யூஸ் பண்ண கூடாது. சோகமா இருந்தா சோகமா இருக்கிறது,
டிப்ரெஷன் அப்படிங்கிறது அது ஒரு நோய். அதுல சோகத்தையும் சேர்த்து இன்னும் நிறைய சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருந்தா தான் அவங்கள டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம குழந்தையில எடுத்துட்டோம்னா அவங்க சின்ன சின்ன சிம்டம்ஸ் காட்டுறாங்க. சில பேரண்ட்ஸ் அந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய குழந்தை வந்து பெட் வெட் பண்றது, அப்புறம் திடீர்னு படிக்காம போறது, அழுதுகிட்டே இருக்கிறது, நல்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல திடீர்னு ஆர்வம் இல்லாமல் போறது. அது சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. நல்லா சமையல் பண்ற ஒரு அம்மாவா இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு சமையல் ஆர்வமே இருக்காது, சமைக்கவே தோணல, அப்படியே சமைச்சாலும் உப்பு அள்ளி கொட்டிடுறாங்க, இல்ல காரத்தை ஜாஸ்தி போட்டுடுறாங்க, இந்த மாதிரி சமைக்கிறாங்க. பிடிச்ச விஷயங்கள் கூட பிடிக்காமல் போகலாம். சோ அவங்க இத்தனை நாளா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்காங்க. அந்த வித்தியாசம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு அவ்வளவு தெரியலங்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சிம்டம். உளவியல்ல வர்ற பிரச்சனைகளுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க அப்நார்மலா மாறிட்டு வர்றது உங்களுக்கு முதல்ல தெரியாது. சுத்தி இருக்கவங்க தான் சொல்லுவாங்க, நீ என்ன வர வர ரொம்ப சோகமா இருக்க, வர வர நீ பேசவே மாட்டேங்கிற, வர வர நீ நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஒருவேளை உண்மையாவே நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இது குழந்தைகளுக்கு வந்து இந்த பிஹேவியரல் சேஞ்சஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பெரியவர்களுக்கு வந்து நம்ம இப்போ சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் சின்ன குழந்தைகள் அந்த மாதிரி கிடையாது. அவங்க சேஞ்சஸை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணோ இல்லைனா அதுக்கான தீர்வுக்கோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கோ கூட்டிகிட்டு போகலாம்? ஒரு குழந்தை வந்து எப்போ தன்னோட ருட்டீனை ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியலையோ அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ருட்டீன் அப்படின்னா என்ன? இத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன், இத்தனை மணிக்கு சாப்பிட்றேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், வர்றேன், ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன், திரும்ப இத்தனை மணிக்கு நான் டிவி பார்க்குறேன் ஃபேமிலியோட சேர்ந்து, அதுக்கப்புறமா நான் இத்தனை மணிக்கு தூங்கிடுறேன், அப்படிங்கிறது தானே அந்த குழந்தையோட ருட்டீன். எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு அந்த குழந்தை நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லும். இல்லை படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கிற குழந்தை படிக்க மாட்டேன், எனக்கு படிப்பே பிடிக்கல, நான் இந்த கிளாஸுக்கு போகவே மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தை வந்து சொல்லும். தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கும். நம்ம ஏதோ 4-5 விஷயம் சொன்னா எங்கேயோ கவனம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு. விளையாட்டுல பெருசா ஆர்வம் இருக்காது. நீ கீழே அப்பார்ட்மெண்ட்ல போய் எல்லாரோட போய் விளையாடுவிய, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எப்பயும் ஒரு ருட்டீன்ல இருக்காங்க இல்லையா, அந்த ருட்டீன்ல இல்லாமல் புதுசா ஒரு விஷயத்த அதிகமா செய்யும் போதோ இல்ல செய்யாமல் இருக்கும் போதோ உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விளையாடிட்டு இருக்கிற குழந்தை திடீர்னு உட்காந்து டிவி மட்டும் தான் பாக்குது, டெஃபினெட்லி அது ஒரு ரெட் ஃபிளாக். ஏன் அந்த குழந்தை வெறும் டிவி பாக்குது, ஏன் மற்ற விஷயங்களை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்பயும் போல என் குழந்தை இல்லங்கிறது எப்படி அந்த அம்மா அப்பாவுக்கு உள்ளுக்குள்ள தெரியும்ல, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்காளே, அதுவே நம்மளுக்கு ஒரு ரெட் ஃபிளாக். அந்த சைனை வச்சுட்டு நம்ம இக்னோர் பண்ணாம வெளியில போய் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டா குழந்தைய கண்டிப்பா நம்மளால காப்பாற்ற முடியும். இப்போ இந்த மாதிரியான சமயங்கள்ல பெற்றோர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா என்னவா இருக்கணும் மேடம்? நான் வந்து ஒரு உளவியல் நிபுணர், ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட், கல்வி உளவியலாளர். அப்போ சைக்கியாட்ரிஸ்டுக்கும் சைக்காலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மருத்துவம் படிச்சு MBBS படிச்சு MD சைக்கியாட்ரி படிச்சு மனநலம் சார்ந்த இந்த துறையில வந்து மாத்திரை மருந்து கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க. என்னோட பிரைவேட் பிராக்டிஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா, 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 99% மாத்திரை மருந்து தேவைப்படாதுமா. அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கும் போது தானாவே அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல என் குழந்தை வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், டெய்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம் போன் யூஸ் பண்றான்னு சொல்லி மாத்திரை வாங்கி கொடுத்தா மட்டும் அவன் சரியாயிடுவானா? இல்லையா? அது துரு பிடிச்ச கம்பியில மேல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மாத்திரை மருந்து தேவையில்லாமல் குழந்தைகளுக்கு 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. அவங்களுக்கு ஏதாவது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால், ஒரு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு, ட்ராமா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுல இருந்து அவங்க மீண்டு வந்திருக்காங்கன்னா இப்ப சம்டைம்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். இல்லாட்டி பெரும்பாலான நேரங்கள்ல தேவைப்படாது. இப்ப அப்பா அம்மா என்ன பண்ணணும்னா, ஒரு உளவியல் நிபுணர், ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ ஒரு கவுன்சிலர் கிட்டயோ இந்த குழந்தைய கூட்டிட்டு போகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, எடுத்த உடனே சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் வந்து கவுன்சிலர்ஸோட சைக்காலஜிஸ்டோட ஒர்க் பண்றாங்க. கரெக்டா பிராக்டிஸ் பண்றவங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அவங்க ஃபுல்லா டீடைல் ரிப்போர்ட் எனக்கு கொடுப்பாங்க, மாத்திரை மருந்து தேவைன்னா நான் கொடுக்குறேன், இல்லாட்டி அவங்க கொடுக்குற தெரப்பியும் கவுன்சிலிங்கும் போதுமா இருக்கும்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போனா, ஒரு நல்ல கவுன்சிலருக்கு தெரியும்
இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து தெரப்பி கொடுத்தா அந்த குழந்தையனால சரி பண்ண முடியும், இல்ல இந்த குழந்தைக்கு கண்டிப்பா மாத்திரை வேணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அனுப்ப போறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி டிசார்டர், இந்த ஃபோபியா, இதுக்கான வேறுபாடுகள் என்ன ஒன்னொன்னுத்துக்குமே? டிப்ரெஷன் அப்படின்னா பல நாட்கள் சோகமா இருந்து பல மாதங்கள் சோகமா இருந்து அது சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும்போது இதுக்கு பேர் டிப்ரெஷன். ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க குளிக்க பெருசா விருப்பப்பட மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, இருட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வேலைகளை கூட அவங்களால செய்ய முடியாமல் போகும். நல்லா படிப்பாங்க, படிக்க மாட்டாங்க, நல்லா வேலைக்கு போவாங்க, ஆனா வேலை பார்க்க முடியல, அழுதுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்க ஃபோன் பண்ணும்போது கூட அதை பார்ப்பாங்க, ஆனா ஃபோன் அடிக்கிறது தெரியும், ஆனா அதை எடுக்க தோணாது. அதே மாதிரி நானாவே இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். நிறைய நேரத்துல ஒழுங்கா தூங்க மாட்டாங்க, நைட்டு ஃபுல்லாவும் அழுவாங்க, இல்லாட்டி எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை நாங்க டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட். ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு படபடன்னு இருக்கும். இதையும் பண்ணணும், அதையும் பண்ணணும், அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா எனக்கு அப்படியே டயர்ட் ஆகுதே, எனக்கு மண்டெல்லாம் குடையிற மாதிரி இருக்கே, எனக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கு, போய் படுத்தாலே எனக்கு நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது, இது அதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குன்னா அது ஆங்ஸைட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன வயசுல நம்ம எல்லாம் எக்ஸ்கர்ஷன் போயிருப்போம் ஸ்கூல்ல. எக்ஸ்கர்ஷன் போறதுக்கு முன்னாடி அப்படியே நைட்டெல்லாம் நமக்கு வயதுல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும், சரியா தூக்கமே வராது. அதுதான் ஆங்ஸைட்டி. அது ஒரு நாள் இது ஒரு விஷயத்தினால இருந்தா பரவாயில்ல, பட் அதுவே தினம்தோறும் இருந்தா அது ஒரு நோய். அதான் ஆங்ஸைட்டி, ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர், GAD அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆங்ஸைட்டிக்கு கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல தான் இந்த ஃபோபியா எல்லாமே வரும். ஃபோபியா அப்படின்னா பயம், படபடப்பு, எல்லாருக்குமே ஒரு பயம் வராத ஒரு விஷயத்தை பார்த்து ஆனா எனக்கு பயம் வருது அப்படின்னா அதுதான் ஃபோபியா. இப்ப சில பேருக்கு பல்லி பார்த்தா ஃபோபியா. பல்லியை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு அருவருப்பு இருக்கும், ஆனா சில பேர் அப்படின்னு கடந்து போயிருவாங்க. சில பேர் அதை பார்த்த உடனே அப்படி நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், வேர்க்கிற மாதிரி இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். அது ஃபோபியா. சைனோஃபோபியான்னு சொல்லுவோம். நாயை பார்த்து பயம். நம்ம எல்லாம் ரோட்ல ஒரு நாயை பார்த்தா அப்படி சும்மா பார்த்துட்டு கடந்து போவோம். ஆனா இதுக்கு முன்னாடி நாயிட்ட கடி வாங்கினவங்க, நாயை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறவங்களுக்கு அப்படி ஓரமா ஒதுங்கி போவாங்க, பயப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். இதுல மேனியா அப்படின்னும் இருக்கு. ஒரு விஷயத்த திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறது. சில பேருக்கு இந்த கிளீன் பண்றது எல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுத்தமா இல்லைன்னா பிடிக்காது. கரெக்ட். அது மேனியா. அது என்னைக்கு நம்மளோட வாழ்க்கைய பாதிக்குதோ அன்னைக்கு அது ஒரு சைக்காட்ரிக் டிசார்டரா மாறுது. இல்ல என் வாழ்க்கைய அது பாதிக்கல, நான் பாட்டுக்கு அது பல்லிய பார்த்தா நான் பாட்டுக்கு பயந்துட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறேங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பல்லிய பார்த்து நான் மயங்கி விழுந்து வேர்த்து கொட்டி அன்னைக்கு நான் வேலைக்கே போகல, then it's a problem. அதுக்கு நம்ம ஹெல்ப் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதுல பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்றோம். இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குட்டி குட்டி சிம்டம்ஸை வச்சு அவங்களா தேடி எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு அவங்களா முடிவு பண்ணி அப்புறம் அதுக்கான தெரப்பியை அவங்களா என்ன பண்றதுன்னு தேடுறது தான் இந்த ஃபீல்டுல ஆஸ் பிராக்டிசிங் சைக்காலஜிஸ்ட் எனக்கு இருக்க பிரச்சனையும் அதுதான். 2010 நான் வேலை ஆரம்பிக்கும் போது உளவியல்னா என்னன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே எனக்கு பெரிய வேலையா இருந்தது. இன்னைக்கு ஆஃப்டர் 14 years ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்தாங்கன்னா, மேம் எனக்கு ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர்ல ஆமா இதுக்கு நீங்க இந்த தெரப்பியை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னா, அம்மா நான் தான் இந்த வேலையை பார்க்கணும், நீங்க பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு நகைச்சுவையா சொல்லணும்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு லம்ப் இன் த ரைட் பிரெஸ்ட், ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் எந்த அளவுக்கு அப்செட் ஆயிட்டேன்னா, என்கிட்ட இருந்த சல்வார் செட்டு, என்கிட்ட இருந்த இந்த டூப்ளிகேட் ஜுவல்லரி, வளையல் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து நீங்க எல்லாம் வாழுங்க, என்னோட வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நானே முடிவு பண்ணி அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லும்போது, சரி வா கூட்டிட்டு போறேன் டாக்டர்கிட்ட. டாக்டர் ஃபைப்ரோஅடெனோமா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பெருசானா அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் அவ்வளவுதானா டாக்டர், அவ்வளவுதானா அப்படின்னா, சோ உங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்குன்னா கரெக்டான இடத்துல போய் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கிட்டா நல்லது. அது நீங்கள் நகைச்சுவையாக சொன்னால் கூட அதில் இருக்க உள்ளர்த்தம் கண்டிப்பாக ரொம்ப சீரியஸான விஷயம். அதை நம்மளாம் செல்ஃப் மெடிக்கேஷனோ இல்லை செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக நீங்கள் சொன்னீங்க. மேம், இப்போ குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சில குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, சில குழந்தைகளுக்கு இந்த ADHD அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், இன்னொன்று இருக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர், இன்னொன்று இருக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் டெஃபிஷியன்சி.
இன்னொன்று இருக்குது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஆனால் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்க்ரீன் டைம், அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட், அதிகமான சுகர்ஸ். குழந்தைகள் எடுத்துக்கக்கூடிய உணவில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய சாப்பாடு அதிகமாக அவங்க சாப்பிடும்போது, ஆடட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சாப்பாடு அவங்க சாப்பிடும்போது, பேக்ட் ஃபுட்ஸ் எஸ்பெஷலி சாப்பிடும்போது அவங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறத பார்க்குறோம். இதில் சில குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் அட்டென்ஷன் கரெக்டாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்காது, அட்டென்ஷன் ஸ்பேனும் இருக்காது. ஸோ அவங்கள அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சியும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் சில குழந்தைகளுக்கு சேர்ந்து வரும். அவங்கள ADHD சில்ட்ரன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி குழந்தைகள் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க. நம்ம பேசுகிறத காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வேற ஒன்று செய்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா குழந்தைகளும் அவங்கள ஒதுக்குறத நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒரு அம்மாவா வந்து நம்ம போய் சண்டை போடுவோம், என் பிள்ளைய எதுக்கு ஒதுக்குறீங்க, எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்களேன் அப்படின்னு. ஆனால் மற்ற குழந்தைங்க உங்கள் குழந்தைய ஒதுக்குறாங்கன்னா எதுக்காக ஒதுக்குறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, என்ன பிரச்சனைங்கிறத பாருங்க. நிறைய நேரங்களில் அது ஸ்க்ரீன் டைமாகவும் இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப ஃப்ளாஷி, ரொம்ப நாய்ஸி, ரொம்ப ஃபாஸ்ட். என்னோட 37 வயசுல இப்போ நான் ஒரு கார்ட்டூனை ஒரு அரை மணி நேரம் பார்த்தா எனக்கு தலை வலிக்குது. ஆனால் சின்ன வயசுல நானும் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் அது இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லும் இந்த அளவுக்கு ஃப்ளாஷியும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த டிவியில் அந்த கார்ட்டூனை பார்க்கும்போதே ஒரு பளிச் ரெட், பளிச் கிரீன், பளிச் எல்லோ, இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான விஷயங்களை பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்தா குழந்தைக்கு பேசக்கூட தோணாது. அந்த அம்மாவை பார்த்தா போர் அடிக்கும், டீச்சரை பார்த்தா அதை விட போர் அடிக்கும், புக்கை திறந்தா சுத்தமா அட்டென்ஷனே வராது. எல்லாத்தையும் விட அவங்க பார்க்குற என்டர்டெயின்மெண்ட்டோட லாங்குவேஜ் என்னவா இருக்கு, நம்ம வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் என்னவா இருக்கு, அது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கு. அவங்க காதில் மட்டும்தான் விழுது. அவங்க அந்த பாஷையை நம்மள்ட்ட பேசினா நிறைய அம்மா அப்பாவுக்கு அது புரியறதே கிடையாது. அம்மா அப்பா பேசுற இங்கிலீஷும் தமிழும் வேற மாதிரி இருக்கு. அப்ப குழந்தைகளுக்கு கம்யூனிகேஷன் பாதிக்கப்படும். என்னைக்கு கம்யூனிகேஷன் பாதிக்கப்படுதோ அன்னைக்கு ஒரு குழந்தையோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் வந்துடும், கண்டிப்பா வரும். இப்போ ஒரு குழந்தை வந்து ரொம்ப சண்டை போடுறான், எல்லாரையும் அடிக்கிறான்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சரியா பேச தெரியாத ஒரு குழந்தையா தான் இருப்பான். என்னைக்கு அவனோட இமோஷன்ஸை அழகா வார்த்தைகளால் அவனால் வெளிப்படுத்த முடியுதோ அன்னைக்கு அவனுக்கு கோபம் குறைவா இருக்கும். என்னைக்கு அது முடியலை, என்னை வந்து அவங்களாம் வெறுப்பேற்றுறாங்க, ஆனால் எனக்கு பேச முடியல, எனக்கு சொல்ல முடியலைன்னா நான் போய் ஓங்கி ஒரு குத்திடுவேன். அப்போது உங்களோட குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான, ரொம்ப அடமெண்ட்டான, அரகண்டான குழந்தையா இருந்தா இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொன்னீங்க. முன்னாடி இந்த டிவி, இப்போ மொபைல் ஃபோனை வச்சுட்டு கையிலே இருக்காங்க. அனைத்து வயதை சார்ந்தவர்களும் வந்து சமூக வலைதளங்கள் பயன்படுத்துறாங்க. குறிப்பா இந்த குழந்தைகளும் டீனேஜ் பருவத்தை சார்ந்தவர்களும் வந்து அதிக அளவில் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க. இந்த பிரச்சனைனால என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு இந்த குழந்தைகள் உள்ளாகுறாங்க? நீங்க நிறைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இன் மை கிளினிக் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா நான் ஒரு அவுட் சைடரா வெளியில பார்த்த ஒரு சம்பவத்தை நான் இங்க வந்து ஷேர் பண்றேன். நான் என் 2 டாட்டர்ஸ், என் ஹஸ்பண்ட் 4 பேரும் ஒரு இடத்துக்கு டின்னர் போயிருக்கோம். எங்க பக்கத்து டேபிள்ல ஒரு அம்மா, அப்பா, ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும், ஒரு தாத்தா. இவங்க 4 பேரும் அங்க சாப்பிட வந்திருக்காங்க. அவங்க சாப்பிடும் போது ஏதோ சீரியஸான ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு சொத்து விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க. இந்த பையனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவன் ஐபேட் வச்சிருக்கான். ஐபேடை 2 கையில பிடிச்சுக்கிட்டு கண்ணு கிட்ட வச்சு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். வெளி உலகத்துல என்ன நடக்குது, சூப் கொண்டாந்து வைக்கிறாங்க, அது அவன் தெரியல, அவங்க அம்மா வைக்கிறாங்க, அவன் சூப்பை அள்ளி குடிக்கிறான். அவனோட அட்டென்ஷன் ஃபுல்லாவே அந்த ஸ்கிரீன் பக்கம் தான் இருக்கு. ஏன்னா அவங்க பேசுற விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, அப்பயும் ஃபுல்லாவே அந்த ஸ்கிரீனை தான் அந்த குழந்தை பார்த்துச்சு. சரி, பரவாயில்ல. அதுக்கப்புறமா அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த தாத்தாவோட பர்த்டே போல அவங்க ஒரு குட்டி கேக் வச்சு, அவன் பேர் தருண், தருண் கம், தருண் கம், தருண் கம்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. தாத்தா கேக் வெட்ட போறாரு, இவங்க எல்லாம் பாட போறாங்க. அவனுக்கு அதுல ஆர்வமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போனையே தான் பாக்குது. இந்த தாத்தா கேக் வெட்டுறாரு, கேண்டில் ஊதுறாரு, இந்த 2 அப்பா அம்மாவும் பாட்டு பாடுறாங்க, கேக்கு ஊட்டிக்கிறாங்க. இது எதுலையுமே அந்த குழந்தை பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இது மட்டும் இல்ல, இது ஒரு தாத்தா, அவரோட பர்த்டே பார்ட்டி. சரி, இன்னொரு பர்த்டே பார்ட்டிக்கு நான் போயிருக்கேன். அந்த குழந்தைக்கு 6 வயசு. 6 வயசு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கு. அந்த பர்த்டே பார்ட்டியில் பலூன் ஆர்ட், அப்புறம் கேரிகேச்சர் இருக்கு, கன்ல வந்து பலூன் ஷூட் பண்றது இருக்கு, பபிள் வச்சு ஊதி ஊதி விளையாடுறாங்க, என்னென்னமோ இருக்கு. அப்புறம் ரிங் த்ரோ பண்ணி ப்ரைஸ் வின் பண்றாங்க.
அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது எதுவுமே அரை மணி நேரத்துக்கு மேல சுவாரஸ்யப்படுத்தல. அம்மா ஃபோன் தா ஃபோன் தா ஃபோன் தா, இதுதான் நாங்க டேஞ்சர்னு சொல்றோம். கம்ப்ளீட்டா இந்த ரியல் லைஃப்ல இருந்து இந்த குழந்தைங்க டிஸ்கனெக்ட் ஆகி வெளியில வந்து அந்த ரியல் லைஃப்குள்ளேயே போய் அதுதான் அழகான உலகம்னு நம்ப ஆரம்பிக்கும் போது ரியல் லைஃப் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படும். ரிலேஷன்ஷிப்ஸ், கம்யூனிகேஷன், வேலையில இன்ட்ரெஸ்ட் இருக்காது, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க ஒரு நடமாடும் ரோபோக்கள் மாதிரி தான் வளருவாங்க. நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு டீனேஜர்ஸுக்கும் 20ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அதிகரிச்சிருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். நம்மள ஈஸியா பூமர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் மென்டலி நம்ம ரொம்ப மச் மோர் நார்மல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ். ஏன்னா அவங்கள எதுவுமே சுவாரஸ்யப்படுத்தல. ஒரு ஜோக்னா கூட சிரிப்பு வர மாட்டேங்குது. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் இந்த டூரிங் டாக்கீஸ்ல எல்லாம் போய் படம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எம்ஜிஆர் வந்து கத்தி சண்டை போடும்போது விடாத குத்து புடி இப்படின்னு கத்தி கத்தி பார்ப்பாங்க. 2-way கம்யூனிகேஷன், அதுதான் அந்த ஜெனரேஷன். இப்பயும் நீங்க பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க, நாடகம் பார்க்கும் போது அவளை வெளியில அனுப்புனாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜெனரேஷனா மாறிட்டோம். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் இன்னுமே வித்தியாசமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 20 years கேப் இருந்துச்சுன்னா முன்னாடி ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு வீட்டுல மூத்த குழந்தைக்கும் 2வது குழந்தைக்குமே அவ்வளோ பெரிய ஜெனரேஷன் கேப். இவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வேற, இவங்களுக்கு பிடிச்ச காமெடி எல்லாம் வேற. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேறுபடும் போதே பிரிவுகள் குடும்பத்துக்குள்ள அங்கேயே ஆரம்பிக்குது. இந்த மொபைல் ஃபோன்ஸ்னால இவ்வளோ பாதிப்பு வருது. அது வளரும் பருவத்தில் அவங்கள எந்த அளவுக்கு நார்மல் பர்சனாக இல்லாமல் ஒரு அப்நார்மலாக கொண்டு போகும், வேற ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம்மா. சோஷியல் ஐசோலேஷன்னா என்னோட வீட்டில் இருக்க எதுவுமே என்னை சுவாரஸ்யப்படுத்தலை, ஃபோன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தா ஹலோ அங்கிள்னு போய் சொல்லுன்னா மா போக மாட்டேம்மா, அதெல்லாம் வேணாம், அந்த அங்கிள் இப்போ எதுக்கு வராரு, சண்டே அவர் வீட்டில் இருக்க மாட்டாரா, நம்ம வீட்டுக்கு எதுக்கு வராரு, இப்படிங்கிற மாதிரி யாரு கெஸ்ட் வந்தாலும் பிடிக்காது. இவங்க வீடியோ கேம், சோஷியல் மீடியா அப்படின்னு இவங்களோட உலகத்துக்குள்ளேயே வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்லோலி எல்லாத்துக்கிட்டதும் ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதை சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம். இது ஒரு விஷயம். அடுத்தது டி இண்டிவிஜுவேஷன் சொல்லுவோம். டி இண்டிவிஜுவேஷன்னா நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்குன்னு ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நான் நானாகவே இல்லாமல் எல்லாரும் செய்கிறத நானும் சேர்ந்து செய்கிறேன். இந்த ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்னு எல்லாரும் தலையில் தூக்கி ஐஸை கொட்டிக்கிட்டாங்களே, நீ எதுக்குமா கொட்டுற, தெரியாது, எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன். இப்போது ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஹேட் காமெண்ட்ஸ், இப்படி ஹேட் காமெண்ட்ஸ் போடுறாங்க. இட்ஸ் வெரி ராங். இல்லை, அவங்க நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? அப்போது ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி நடந்துக்கிறேன், சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நான் வேற மாதிரி நடந்துக்கிறேன்னா அது ஒரு மென்டல் ப்ராப்ளம். டி இண்டிவிஜுவேஷன் சொல்லுவோம். அடுத்தது டீசென்சிட்டைசேஷன். டீசென்சிட்டைசேஷன்னா பார்த்து பார்த்து பழகி எனக்கு என்னவோ அது ஒரு பயமும் உண்டாக்கலங்கிற மாதிரியான விஷயங்கள். இதில் வந்து அடல்ட் கண்டென்ட், அந்த ஏஜ்ல அவங்க பார்க்க கூடாத கண்டென்ட்டை குழந்தைகள் பார்த்து பழகினால் அந்த ஏஜுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்காது. உண்மையாவே ரியாலிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஒரு அப்நார்மலிட்டியை தான், ஒரு ஃபேண்டசியை தான் அவங்க ரியாலிட்டி நம்புவாங்க. அப்போ ரியாலிட்டி கிட்ட அவங்க குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டிவோர்ஸஸ் அதிகரிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறதுல 90% மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன், 10% தான் உண்மை. ஆனால் அதை பார்த்து அதை உண்மைன்னு நம்புறவங்க அதுதான்டா வாழ்க்கை. அண்ட் இதை நாங்கள் டீசென்சிட்டைசேஷன் சொல்கிறோம். சமீபத்தில் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஃப்ரம் பாம்பே. நிறைய ஆக்சிடென்ட் வீடியோஸை பார்த்து பழகினவர். நம்ம எதை பார்க்குறோமோ திரும்ப 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 அது சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே காட்டும். இப்போ இவர் ஷாப்பிங் பத்தி காமிச்சா ஸ்க்ரோல் பண்ணிடுறாரு, வீடியோ ரிகார்டிங் ஆக்சிடென்ட்னா ஃபுல்லா பாக்குறாரு. அப்போ இவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போலன்னு வெறும் ஆக்சிடென்ட்ஸா அவருக்கு காமிச்சிருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, அவர் ஆக்சிடென்ட்ஸை பார்த்து பார்த்து 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, அவருக்கு ரோட்ல போனாலே இப்போ ஆக்சிடென்ட் தான் நடக்கும். இப்போ இந்த வர்றான் பார் பைக், எங்க இடிக்க போறான், ஆனா அவன் இடிக்கலன்னு அவரு அதை கவலையா எடுத்துக்கிறாரு. ஆக்சிடென்ட்டை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆக்சிடென்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நம்மளே கடைசி வரைக்கும் பார்ப்போம், எங்க இவன் போய் இடிக்கிறான், இது ஒரு மனநோய். ஆக்சிடென்ட் அச்சச்சா மாத்திரு அப்படின்னா அது நார்மல். நிறைய பெண் குழந்தைகள் எஸ்பெஷலி ஆன்லைன்ல வந்து கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க, உங்களோட போட்டோஸ் எடுத்து மார்ஃப் பண்ணி போட்டு உங்களை மிரட்டுவாங்கலாம் சொல்லுவோம்ல.
உண்மையாவே நான் சொல்றேம்மா, இன்னைக்கு தன்னோட போட்டோஸை தானே ரிலீஸ் பண்ற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் வயதுக்கு மீறின விஷயங்களை நான் போய் சோஷியல் மீடியால செய்து வெளியில காட்டுறேன். தட் இஸ் ஓவர் செக்ஷுவலைசேஷன். இதெல்லாம் இன்னைக்கு வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்லும் போது வந்து அதை நினச்சே பார்க்கவே முடியாத அளவுக்கு அந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குழந்தைங்களோட மனநிலையில் மட்டும் இல்லை, அது பெரியவர்களையும் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது. அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு குறைவாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு குறிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விளையாட்டும் வந்து இப்போ குறைவாக இருக்குது. அண்ட் பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறதும் குறைவு, விளையாடுறதும் குறைவு. ஸோ அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன மேம்? நீங்களும் நானும் திட்டு வாங்கியிருக்கோமா சின்ன வயசுல படிக்கும்போது? திட்டு வாங்குவோம், அவ்வளோதான். அப்போ படிப்பு அப்படியே தான் இருக்கு. படிங்கன்னு எதிர்பார்க்குற தாய்மார்களும் தந்தைமார்களும் அப்படியே தான் இருக்கிறாங்க. நான் வந்து முந்தைய விட இப்போ ஜாஸ்தின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சில பேரண்ட்ஸ் வந்து பரவாயில்லம்மா உன்னால் முடிஞ்ச அளவு மார்க் வாங்குன்னு சொல்ற பேரண்ட்ஸ் இன்னைக்கு தான் அதிகம். அடி வெளுத்துருவேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தவிர வேற எதையாவது வாங்கிட்டு வா, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொன்ன பேரண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை நமக்கு என்னன்னு தெரியாது. ஒரு பக்கம் பாடம் இருந்தாலும் ஒரு பக்கம் விளையாட்டு இருந்தது, வேர்க்கக்கூடிய விளையாட்டுகள் இருந்தது. இன்னைக்கு குழந்தைகள் அவங்க நெய்பர்ஸோடையோ கசின்ஸோடையோ சேர்ந்து வேர்த்து வேர்த்து விளையாடுறது குறைஞ்சிருச்சு. போர்ட் கேம்ஸ் விளையாடுறது குறைஞ்சிருச்சு. நாங்க உளவியல்ல சொல்லுவோம் 12 வகையான விளையாட்டுகள் குழந்தைகள் விளையாட வேண்டும். அதுல 12வது வகையான விளையாட்டு தான் எலக்ட்ரானிக் பிளேன்னு சொல்லக்கூடிய போனை வச்சு விளையாடுறது, லேப்டாப் வச்சு விளையாடுறது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த எலக்ட்ரானிக் பிளேயை மட்டுமே 70% ஆஃப் த டைம் பண்றாங்க. மீதி நேரத்துல 11 வகையான விளையாட்டுகளை சிலதை விளையாடுறாங்க, சிலதை இக்னோர் பண்ணிடுறாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பரமபதம் அவ்வளவு முக்கியமான ஒரு விளையாட்டு. எஸ்பெஷலி டீனேஜ் சில்ட்ரனுக்கு இட்ஸ் நாட் அ சிம்பிள் கேம். அதில் வந்து தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கேம் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். ஏன்னா அது என்னோட கண்ட்ரோலில் இல்லாத கேம். செஸ் மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜியாக விளையாட முடியாது. அதை நான் டைஸை ரோல் பண்ணும்போது 6 வந்துச்சு, பாம்பு கொத்துச்சுன்னா நான் கீழே போகணும். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திரும்ப பரவாயில்ல வாடா நம்ம ஏறி மேலே போவோம் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடங்களை வந்து ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் சொல்லி கொடுக்கும். சில குழந்தைகள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கீழே போவாங்க, எல்லாரையும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, அவங்க வந்து விளையாட மாட்டாங்க. அப்போ அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, நீ சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு மேலே உட்காந்து டிவியாவது பாருடா. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது ஒப்சர்வேஷனல் லேர்னிங், ஒப்சர்வேஷனல் பிளே அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வேடிக்கை பார்க்குற அந்த குழந்தை நாளைக்கு விளையாடும். அதை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ரஃப் பிளேன்னு சொல்லுவோம், இந்த சண்டை போட்டு குத்தி குத்தி விளையாடுறது. சின்ன வயசுலலாம் நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா உங்க அண்ணாட்ட தம்பி? ஆனால் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் அடிக்கக்கூடாது, தொடக்கூடாது, அதை நாங்கள் ரஃப் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த 12 வகையான விளையாட்டுகளுமே ஒரு கேரக்டரிஸ்டிக்கை நமக்கு கொடுக்குது, ஒரு லேர்னிங்கை நமக்கு கொடுக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃபோனை வாங்கி கொடுத்துட்டேன், கடன் வாங்கியாவது என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன், இப்போ பாருங்க என் பிள்ளை வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் வருவான்னா கிடையவே கிடையாது. சில பேரண்ட்ஸ் வருவாங்க, என் பிள்ளைக்கு வந்து நான் பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுக்குறேம்மா, ஆனால் அவள் எப்படி இருக்கா பாருங்க. சில நேரங்களில் நீங்கள் செய்கிறது அப்நார்மல், அதை செய்யாதீங்க. ஓவர் ப்ரொடெக்டட் பேரண்டிங், அதிகமான திங்ஸை ப்ரொவைட் பண்ணுற பேரண்டிங், பெஸ்ட்டு மட்டும்தான் என் குழந்தைக்கு கொடுப்பேன், என் குழந்தை யாரும் திட்டக்கூடாது, இதெல்லாம் வெரி ராங் பேரண்டிங். எல்லாத்தையும் பார்த்து அடிபட்டு வரட்டுமே. சில நேரங்களில் தவறு செய்கிறாங்கன்னா தவறு செய்யட்டுமே, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத தான் அந்த குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்யறது, அது பிற்காலத்தில் அவங்க மனநிலையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், பாதிப்புகள் என்ன மேடம்? அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது, ஒரு வீட்டில் வளர்ந்த ஒரு ஆண் வேற செட்டப்ல, வேற வீட்டில், வேற வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் இருக்கிற இன்னொரு வீட்டில் வளர்ந்த ஒரு பெண், 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் மேரேஜ். நீங்க ரொம்ப அப்படியே ஓவர் ப்ரொடெக்டடா உங்க பிள்ளைய வச்சு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஊனா ஐயோ என் பிள்ளைய அழுவிடாத இப்படி என்னெல்லாம் சொன்னீங்கன்னா, நாளைக்கு கல்யாணம் பண்ண போற வீட்டுல அந்த ஹஸ்பண்ட் அப்படிலாம் இருக்க மாட்டார். கிவ் அண்ட் டேக். இது ஆண்களுக்குமே பொருந்தும். என் பிள்ளை வந்து கிச்சனுக்குள்ள வரவே மாட்டான், எந்த வேலையும் பார்க்க மாட்டான். ஏன்னா எங்க வீட்டுல வந்து ஆம்பளைங்க வேலையை பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அப்பா வேலை பார்த்திருந்தாருன்னா எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடாது, கேட்டதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு நோ
அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்ல கத்துக்கணும். இப்பதானே உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், இப்போ உடனே எதுக்கு நீ இன்னொரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ற, பரவாயில்ல விடு, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா வாங்கி கொடுக்கலாம். ஐயோ எனக்கு வாங்கி கொடுக்கலன்ற ஏக்கம் இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கையில பெரிய பாடங்களை சொல்லி கொடுக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்ல வாழ்க்கை, கேட்டதெல்லாம் கிடைக்கிறது இல்ல வாழ்க்கை. அதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா இருந்தா பேரண்ட்ஸ் நோ சொல்ல கத்துக்கணும். உட்காந்து அழுகுறானா, அப்படி கவலையா இருக்கானா, 2 நாள் சாப்பிடாம இருக்கானா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த குழந்தைக்கு தெரியணும். இப்போ வீட்லேயும் சரி பள்ளிகளையும் சரி குட் டச் பேட் டச் பற்றி நிறைய சொல்லி தராங்க. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா? நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இப்போ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. ஃப்ரீடமோட சைக்கிள் எடுத்துட்டு சுத்தின காலம் இன்னைக்கு இல்லை. அண்ட் நிறைய நேரத்தில் 6 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுதான் குட் டச், இதுதான் பேட் டச், இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இனிமே உன்னை நீயே தான் பார்த்துக்கணும், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு கிடையாது. 6 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு பேசிக்கா அவங்களோட பாடி பார்ட்ஸ் என்ன, ஆண்னா என்ன பெண்ணா என்ன, இவ்வளவு தெரிந்தால் போதுமானது. அது வரைக்கும் அந்த குழந்தைகள் கண்ணுக்குள்ள வச்சு ப்ரொடெக்ட் பண்றது இன்னைக்கு பேரண்ட்ஸோட வேலையா தான் இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது கிடைக்கக்கூடிய தண்டனைகள் கண்டிப்பா இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு கல்வி உளவியலாளரா ஐ ஆல்சோ நோ த லாஸ் தட் ப்ரொடெக்ட் தி சில்ட்ரன். ஸோ இந்த லாஸ் எல்லாம் இருந்தாலும் அதுல உண்மையாவே தண்டனை கிடைக்கிறவங்க 10% தான். நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த மாதிரியான நபர்கள் இன்னைக்கு கண்டிப்பா நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஒரு குழந்தைய நீங்க என்னன்னா குட் டச் பேட் டச்ன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைய பிளாக்மெயில் பண்ணா அது பேட் டச்ன்னு தெரிஞ்சாலும் அந்த குழந்தை அம்மா கிட்ட சொல்லாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ 6 வயது வரை குழந்தைகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க, கண்ணுக்குள்ள வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஒரு 6லிருந்து 9 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, வெரி பேட் டச்னா என்ன கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். ஒரு நபர் அப்பா அம்மா இருக்கும் போது எப்படி நடந்துக்கிறாரோ அப்பா அம்மா இல்லாதப்பையும் அவர் அதே மாதிரி நடந்துக்கணும். அதிகமாக பாசமாகவோ கோவமாகவோ மிரட்டும் பாணியிலோ நடந்துக்கிட்டார்னா கண்டிப்பா அப்பா அம்மாட்ட சொல்லுடா, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நீ யாரை பார்த்தும் பயப்படாத, மிரட்டலுக்கு பயப்படாதங்கிறத தான் முதல்ல சொல்லி கொடுக்கணும். 6 வயசுக்கு மேலமா எல்லா குழந்தைக்கும் உள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு, என்ன தப்பா தொடுறாரு. ஆனா பிரச்சனை எங்க வரும், அவங்களுக்கு பிளாக்மெயில் ஹேண்டில் பண்ண தெரியாதப்பதான் வரும். 9 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பியூபர்ட்டி பத்தி சொல்லி கொடுக்கணும், மென்ஸ்ட்ருவேஷன் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா அதெல்லாம் பேசினதே கிடையாது, எப்படி மேடம் எனக்கு பேசவே வரமாட்டேங்குதே என் குழந்தைக்குன்னா அது சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு. மென்ஸ்ட்ரோபீடியான்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே இருக்கு. உங்களோட 9 வயசு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த புக்கை நீங்க வாங்கி கிஃப்ட் கொடுங்க. அந்த புக்கை அவங்க ரீட் பண்ணும் போது ஸ்லோலி இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் உங்க வீட்டில் கொஞ்சம் பழகும். நம்ம பண்ண தப்பு என்னன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான செக்ஸ் எஜுகேஷன், ஏன் ஆண்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை? அதுல தான் இந்த குற்றங்கள் இப்போ இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு ஒப்ஜெக்டிவா தான் பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் பாய்ஸ் பேரண்ட்ஸ் அழகாக எஜுகேட் பண்ணி வளர்க்குறாங்க. உன் கிளாஸில் ஒரு கேர்ள் இந்த மாதிரி ஒன்று கோ த்ரூ பண்ணான்னா அந்த ஏஜில் பி சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. குல்லுன்னு ஒரு புக்கும் இருக்குது. ஆண் குழந்தைக்கு தன்னுடம்பில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பேசுறதுக்கு இன்னமும் இடம் கிடையாது இல்லையா? அவன் என்ன பண்றான், அப்போ இன்டர்நெட்ல போய் தேடுறான். இன்டர்நெட் அவன் வயசுக்கு தேவையில்லாத கண்டென்ட்டை தான் அவனுக்கு கொடுக்குது. ஸோ ஃபாதர்ஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு 9 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகிட்ட இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக அப்பப்போ பேசுறது நல்லது. திடீர்னு ஒரு நாள் உட்காந்து கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதுவே ஒரு பெரிய ட்ராமாவாயிடும். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன்ஸை பில்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் நம்மக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ட்ராமாவா இருக்காது. அண்ட் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் தைரியமாக பேசுவாங்க. பயமுடுத்துறது மட்டுமே ஒரு எஜுகேட்டரோட வேலை கிடையாது. சொல்யூஷனை சொல்லணும்ல. நம்ம எப்போவுமே சொல்லுவோம் போக்சோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்சஸ் ஆக்ட் 2012 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் ஒரு குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸே தேவையில்லை, நோ எவிடன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். மிரட்டக்கூடிய நபர் என்ன சொல்லுவார், இங்கே எங்கேயுமே கேமரா கிடையாது, இங்கே நடந்ததை யாருமே பார்க்கல, நீ எங்கே போய் சொன்னாலும் யாரும் நம்ப முடியாது, நீ என் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, இந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லி மிரட்டுவார். ஆனால்
குழந்தையின் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதுமானது. The burden of proof lies on the accused. இந்த மாதிரியான விஷயங்களை தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ப்ராப்பர் எஜுகேஷன் டு ப்ரொடெக்ட் அண்ட் தென் செக்ஸ் எஜுகேஷன் ஆல்சோ. இப்போ இந்த எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த துறைக்கான தேவை இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? நான் இன்ஜினியரிங் தான் ஃபஸ்ட்டு படித்தேன். அதுக்கப்புறமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யும் போது, ஒரு எஜுகேஷனல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது தான் கல்வி உளவியலாளர் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட்னு ஒன்று இருக்குது. எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு ஆளே இல்லை. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு வேலையை விடணும்னு ஒரு நிலைமை வரும்போது, சரி இப்படி ஒரு வேலையை நம்ம படிப்போமேன்னு சொன்னால் எல்லாரும் என்ன திட்டினாங்க. இப்போது 2009 நான் சொல்கிறேன், எவ்வளவு இப்படி ஒரு வேலையை விட்டுட்டு வந்து சைக்காலஜி படிப்பாளா, இது யாருக்கு தேவை, யாருக்குமே தேவையில்லைன்னு சொன்னவங்க. கல்வி உளவியல் அப்படின்னு ஒரு படிப்பை படிக்கிறவங்களுக்கு உளவியலும் தெரியும், கல்வி சம்மந்தப்பட்ட நியூவன்சஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவோம், எப்படி சொல்லிக் கொடுக்கறது, பெடகாஜி, இந்த மாதிரியான விஷயங்களும் தெரியும், சில சட்டங்களும் தெரியும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கல்வி உளவியலாளர். அவங்க பாலிசி மேக்கர். ஸோ ஐம் அ பாலிசி மேக்கர் ஃபார் த கவர்மெண்ட். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு புது பாலிசி கொண்டு வர போகிறாங்கன்னா அதுக்கு வந்து சொசைட்டியில் இது எப்படி போய் ரீச் ஆகும், என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்ன எக்ஸிஸ்டிங் லாஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படிப்பட்ட பாலிசிஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது என்னோட வேலை. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு சொல்கிறது என்னோட வேலை. ஸோ உண்மையாகவே கல்வி உளவியலாளர்கள் இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஆனால் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சில நேரங்களில் எனக்கு வந்து 24 மணி நேரம் பத்தலைங்கிற அளவுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது. இந்த படிப்பை கண்டிப்பாக எல்லாருமே படிக்கலாம். ஃப்யூச்சரில் இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க? இன்றைக்கி எல்லாருமே அவேர்னஸ்னால் எங்கேருந்து கிடைக்குது? சோஷியல் மீடியாவில் தான் ஃபஸ்ட்டு கிடைக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாலேயே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லாக்டவுனில் வந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. நான் வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ செய்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அப்படித்தான் நான் இன்றைக்கி என்னோட இன்டர்வியூஸ், என்னோட வீடியோஸ் நிறையா ரீச் ஆகுதுன்னா அது எனக்கு ஈஸியர் வே. நான் ஒரு சின்ன குரூப் கிட்ட ஒரு பேசுகிறேன்னா ஒரு 150 பேர் 200 பேர்கிட்ட தான் பேச முடியும். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, அதில் பயனடைகிறாங்க. ஸோ சோஷியல் மீடியா கண்டிப்பாக ஒரு நல்ல மீடியம். பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான சில நல்ல இன்ஃபர்மேட்டிவான பேஜஸை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களால இந்த இன்ஃபர்மேஷனை குழந்தைகள்கிட்ட போய் சொல்ல முடியும். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நான் சொல்லி கேட்கல மேடம், ஆனால் உங்கள் வீடியோவை என் பிள்ளைகிட்ட காட்டும்போது அவன் கேட்டான். வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து ஜிகன் பட்டுப்படவெல்லாம் கட்டிட்டு வந்து உட்காந்து பேசினா அவங்க கேட்பாங்க. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி குட் மீடியம். இதை தவிர ஸ்கூல்ஸில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இது வரைக்கும் 2500 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே கண்டிப்பாக போய் நான் ரீச் அவுட் பண்ணி பேசியிருக்கேன். சேஃப்டி ஆன் சோஷியல் மீடியா, எஜுகேஷன், எப்படி நீங்கள் படிக்கணும், கரியர் சாய்ஸ், இந்த மாதிரி லீடர்ஷிப், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் வந்து போய் பேசியிருக்கிறோம். அது எல்லாமே இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. சில ஸ்கூல்ஸில் பேசி முடிச்சுட்டு வரும்போது அந்த குழந்தைகள் வந்து இன்னையிலேருந்து நாங்கள் வீடியோ கேம் விளையாட மாட்டோம் மேம், ப்ராமிஸ் அப்படின்லாம் மெசேஜ் போடுறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான மேசிவ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் ஹெல்ப் பண்ணுது. பட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து நான் என்ன சொல்லுவேன், ஒரு பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸில் நடத்துகிறாங்கல்ல, அதை மாதிரி ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராம் நான் பார்த்ததில்லை. என்ன தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொன்னாலும் வீட்டில் போய் பேரண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து உட்கார வச்சு பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸில் நடத்தும் போது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரீச் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் இன்ஃபர்மேஷன் போய் சேருது. சரி, சட்டங்களை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ்னா நம்ம எல்லாருமே 18 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு தான் 18. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதிரியான ரேடியோ ஷோஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ் தான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து இந்த சமூக வலைதளங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், பெற்றோர்களும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும்? பேரண்ட்ஸே வந்து கொஞ்சம் தேர் ஆல்சோ டிஸ்ட்ராக்டட்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ஸ்க்ரீன் டைமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகம். ஒழுங்காக தூங்குறது கிடையாது, லேட்டாக தூங்குறது, ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, சொந்தக்காரங்களோட நெய்பர்ஸோட கம்பேர் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இவங்கள மாதிரி என் வாழ்க்கையை வாழணும்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ரீச் பண்ணுறதுக்கு ஓடுன்னு ஓடி டயர்டாகி இந்த மாதிரி தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டென்ட்டான லைஃப்பை அவங்க லிவ் பண்ணும் போது தான் அதை வந்து அவங்க குழந்தைகள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வீட்டில் வந்து ஒரு அப்பா
ஒரு 1500 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு வராருன்னா முதல்ல அந்த அம்மா சாட்டிஸ்ஃபை ஆகணும். பாருடி அப்பா 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு, ஜாலி இல்லைன்னா தான் அந்த குழந்தைக்கு வந்து ஓ ஜாலி தான் போல இருக்குன்னு புரியும். பக்கத்து வீட்டில் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, நீங்கள் ஏன் 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன மோடி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், இப்படின்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட போய் சொன்னால் அந்த நெகட்டிவிட்டி அப்படியே அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு படிக்கிற ஸ்கூல், நம்ம போகிற கார் நல்ல கார், நம்ம போகிற பைக் நல்ல பைக், நம்ம இருக்கிற வீடு நல்ல வீடு, இப்படிங்கிற கண்டென்ட்டான அந்த ஒரு ஃபீலிங்கை முதல்ல குழந்தைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் முதல். பேரண்ட்ஸாக நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன் என் குழந்தைக்குன்னு கொஞ்சம் தாட்ஃபுல்லாக இருக்கணும். ரீசெண்டாக நான் ஒன்று பார்த்தேம்மா, ஒரு 6 மாத குழந்தைக்கு வந்து கார்ட்ஸ் எல்லாம் காட்டி அந்த குழந்தைய உடனே எல்லாத்தையும் படிக்க வச்சிடணும். எதுக்கு இந்த அவசரம்? கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க டைம் ஆகும். உங்கள் குழந்தை வேற, பக்கத்து வீட்டு குழந்தை வேற, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கம்பேரிசன் லைஃபுக்கு விஷம் மாதிரி, டாக்ஸிக், அது அப்படியே அரிச்சிரும் நம்மளோட வாழ்க்கையை. அந்த கம்பேரிசன் நீங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைய கூட விட்டுடலாம், சொந்த பசங்களையே பையன் பொண்ணு அவங்களே இன்னும் இந்த காலத்துலேயும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. இது எப்படி அந்த குழந்தைங்களோட மனநிலையில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? அந்த காலத்திலிருந்தே பெண் குழந்தைகளுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்காது. நீ பொண்ணு தானே, உனக்கு கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க போகிறேன், படித்தது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளையே உட்காந்து படிக்க வைப்பாங்க. எனக்கு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் உண்மையாவே பெரிய வித்தியாசமே தெரியல. இவங்க ஏன் அந்த வித்தியாசத்தை காட்டி காட்டி வளர்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. பட் என்ன நடக்கும்னா, எந்த குழந்தைக்கு வந்து தேவைப்பட்டது கிடைக்கலையோ அந்த குழந்தைக்கு உங்க மேல ஒரு வருத்தம் இருந்தாலும் பாசம் இருக்கும். ஆனா எந்த குழந்தைக்கு நீங்க இன்னொரு குழந்தைய ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை தான் உங்களை மதிக்காம போகும் ஒரு நாள். கண்டிப்பாக அது நடக்கும். அது எல்லா குடும்பங்களையும் நடந்திருக்கு. இவனுக்காக நான் இன்னொரு குழந்தைய நான் வந்து கவனிக்கவே இல்லை, இவனுக்கு தான் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவனிச்சேன்னா இந்த குழந்தைக்கு தான் உங்கள் மேலே பாசம் இல்லாமல் போகும். ஸோ 2 குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு 2 பேரை 2 கண்ணு மாதிரி பாருங்கள். நம்ம வந்து சொத்தில் இப்போ ஈக்குவல் உரிமை கொடுத்துருக்குறோம் இல்லையா? படிப்புலேயும் ஈக்குவல் உரிமை கொடுங்க. பெண் குழந்தை அப்படிங்கிறனால உன்னை நான் இங்கே அனுப்ப மாட்டேன் படிக்க வைக்க, உன்னை அங்கே அனுப்ப மாட்டேன் வேலை செய்ய வைக்க, இப்படின்லாம் சொல்லாதீங்க. ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள், அது குழந்தைகள் மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கும் எந்த அளவுக்கு அது தேவை, அவங்களும் எப்படி நடந்துக்கணும் குழந்தைகிட்ட அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. வணக்கம் மேம். தேங்க்யூம்மா. அழகான கேள்விகளை கேட்டீங்க. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பேதமை பேரின்பம் நிகழ்ச்சியில் கல்வி உளவியலாளர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பவானி. ಹಾಯ್ ಸ್ನೇಹಿರಿಯೇ,